ரைட்டா வாங்க வாங்க வந்துட்டு ஆக்சுவலா இந்த பயம் உங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சது? எதைக்காக சொன்னாலும் அழுது போடுவேன். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அது கடினம் தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். இன்னல்ல எல்லாரும் வந்து தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லுகிறார். ரெண்டு கொஞ்ச நாள் ஆகாயத்திலிருந்து கூரை அந்த ஹை வந்து இங்க முன்னாடி அந்த ரெட் லைன் கிட்ட லோ வந்து கீழ தான். எது லோ? லோ வந்து இங்க 2000 சொல்லி வருது இல்லீங்களா முன்னாடி மேல மேல ப்ரீவியஸ் லோ முன்னாடி அங்க லோ ஹை ஹை வந்து இங்க இந்த பெரிய கேண்டில் ரெட் கலர் கேண்டில் அந்த கீழ 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 முன்னாடி. குட் ஓகே ஓகே அந்த அந்த ஜோன் இது போடுவாங்க இல்லையா அந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஓ ஜோன் போட சொல்றீங்களா? ஜோன் அது போட்டுக்கலாம். இங்க ஜோன் இல்லையே, இருந்தா போட்டுக்கலாம். கீழ லோவரால பாப்போம். அப்பதான் மேல அப் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. சோ வேணா கீயா நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணா கீயா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஆமா அதான் சார். சோ கீயா போட்டாச்சு. ஓகே கீயா வந்து கீழ இருந்து ட்ரையாங்கிள் லைன். ஓகே போட்டேன். ட்ரெண்ட் லைன். நெக்ஸ்ட் லைன் சார்ட் ஒன்னு வெச்சு பார்க்கலாமா? வீக்குக்கு போயிட்டு வீக்குக்கு போலாமா? வீக்குக்கு போயிட்டு பார்க்கலாம். போலாமா? இல்ல நீங்க போணும் அவ்வளவுதான். வீக்குக்கு போயிட்டு பார்க்கலாம் ஜி. இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு வீக்ல? இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஜி. என்னத்துனால டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு? என்னன்னா செல்லர்ஸ் நிறைய இது பண்ணனால அங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு? இம்பல்ஸ் ரீடெஸ்ட் கீழ இருந்து மேல போயிட்டு அது ஹைய லோ பண்ணி கீழ இறங்கிட்டு இருக்கு. என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணி கீழ வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணிருக்கா? ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணிருக்கா? மேல இருக்கத ஹை கீழ இருக்க அந்த லோவும் பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு இருக்கு. லோவ பிரேக் பண்ணனால கீழ வந்துட்டு இருக்கு. ஓகே நேரா ரெசிஸ்டன்ஸ் எது? ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹை வருது இல்லையா மேல. இதுவா இதுவா? அதுக்கு கொஞ்சம் கீழ இதுவா? கீழ அந்த ரெண்டு கேண்டில் வருது இல்லையா? இதுவா? ஆஹா மேல மேல அந்த நியூட்ரல் கேண்டிலோ ஹையோ சொல்லி வருது இல்லையா? இது இல்ல அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் இல்ல. லைன் சார்ட் வெச்சிருங்க. லைன் சார்ட் வச்சால ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா? இது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? அது ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் வருதுங்க. கீழ வரல எல்லா பக்கம் வந்து வருது. கீ லைனாவும் ரியாக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸாவும் ரியாக்ட் ஆகுதுங்க. இத உடைச்சாதானே நெக்ஸ்ட் மேல போகும். ஆமா. செல் தான் ஜி. ஓகே நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் போடலாமா? ஆமாங்க மேல இருந்து கீழ போலாம். நெக்ஸ்ட் டெய்லி போயிடலாமா? போயிடலாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? கீழே வரல என்ன நடந்திருக்கு? கீழே வழியும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குங்க ஹை. ஓகே இந்த இடத்துல என்ன கேண்டல்ஸ்டிக் டவுன் ட்ரெண்ட் மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த மூணு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுக்கு பேரு என்ன? ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார். என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம் ஜி. செல் ஆர்டர் போடலாம். ஐஷூர்? எடுக்கலாங்க. செல் ஆர்டர். ஸ்டாப் லாஸ்? அந்த மேல கரெக்ட் அது போடுங்க. இதுவா? இல்ல கீழே வைங்க ஜி. இதுவா? போடு. டார்கெட் 1:2. 1:2 ரன் பண்ணவா? ஓகே ஜி. ஐஷூர்? ஷூர். வாவ் 1:1 கிட்டா. வாவ் 1:2 கிட்ட. Thank you. ஈஸியான பிளேஸ் அவ்வளவுதான். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா? டவுன் ட்ரெண்டா தான் வந்து மாறுது. ஓகே இங்க ஒரு கீழ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் போடலாங்களா? இந்த கீ லைன் கீழ டச் ஆகுது இல்லையா? ரைட் சைடுல வருது இல்ல? அந்த இடத்துல ஒரு கீ லைன் மாதிரி ரெசிஸ்டன்ஸ். இதுவா? இத ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டா போடலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா. அது உங்க விருப்பம்னா இந்த இடத்தை பேஸ் பண்ணலாம்ங்கறீங்களா? அது உங்க விருப்பம். இன்னொரு செல் ஆர்டர் ஒன்னு போ. இன்னொரு கேண்டில் மூவ் பண்ணிட்டு அப்புறமா செல் ஆர்டர் பார்க்கலாம் ஜி. கீழ தான் இப்படி இறங்கும். அப்போ போகும் ஜி. அவ்வளவுதான். சொல்லுங்க. ஆமா. ஜி இந்த இடத்துல ஒரு ஆர்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். Are you sure? செல் ஆர்டர் போடலாம் ஜி. ஸ்டாப் லாஸ்? அந்த மேல அந்த பீரிஸ் கேண்டில் புல்லிஷ் அதோட போடுங்க. இதுவா இல்ல இதுவா? இல்ல அங்க இல்ல கொஞ்சம் கீழ அந்த கிரீன் அண்ட் ரெட் வருதுல அது வரைக்கும். இதுவா? ஆமாங்க. டார்கெட் 1:2 ஓகே ஜி. ரன் பண்ணவா? போடலாங்க. அதாவது எப்போ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? இந்த இடத்துல வந்துட்டு
இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்குங்க. இம்பல்ஸ் ரீடெஸ்ட் 50% கீழ இம்பல்ஸ் வந்து வரும். வரவங்க ஒரு கான்செப்ட்டுக்காக நீங்க போறீங்க ரைட்? கான்செப்ட் அப்புறம் கீழ வந்து அந்த பீரிஸ் கேண்டில் வந்திருக்கு இல்லீங்களா? சப்போர்ட் லைன்ல வந்து இன்வெர்டட் ஹேமர் வந்து அப்புறம் கீழ இன்வெர்டட் ஹேமர்ல வந்து லோ பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா செல் போடலாம். அதனால பாப்போம். வா 1:1 ஹிட்டா? ஓகே ஜி. சரி கலக்கிட்டு இருக்கீங்களே சவிதா. சார் அதான் சொல்றேன் எனக்கு அந்த 1:1 தான் வந்து வருது போதும். சோ ரெசிஸ்டன்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் வருது என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் வித் ப்ரீவியஸ் ஹைல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் மறுபடியும் ஒரு செல் ஆர்டர் போடலாங்களா இங்க? செல் ஆர்டர் போடலாம். ஆர் யூ ஷூர்? பரவாயில்ல. டார்கெட் ஸ்டாப் லாஸ் டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழ வரும். சேம் ஆஃப் த டார்கெட்டா? போதும். சோ ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்டாப் லாஸா? சேம் போதும் ஜி. ஓகே ரன் பண்ணவா? ஓகே. கேன் யூ ஹோல்ட் தி என்ட்ரி? இல்ல ஜி போதும். போடுமா? அவசரம் 1:1 கிட்டா? என்னன்னாலும் சரி ஒன்னு ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் இல்லாட்டி டார்கெட் வரணும். இந்த விஷயத்தை தெளிவா இருக்கும். 1:2 ஹிட் பக்கா. எனிவன் சார் இது ஒரு parallel லைனா போட்டு கொஞ்சம் parallel லைனா போட்டு போடலாம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நீங்க அடிக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணலாம். தப்பே கிடையாது. போடுங்க எங்க பிரேக் அவுட் ஆகுது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஓகே. இது ஆகும் இது முடிஞ்ச மார்க்கெட் தான். நீங்களே பார்க்கலாம். அப்படி எல்லாமே ஓகே தான். தட்ஸ் குட் மிஸ்டர் சவிதா. மற்றபடி வேற யாருக்காவது ஏதாவது சவிதா கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம். எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொல்றீங்க? ஓகே சூப்பர் கை தட்டுங்கப்பா சவிதா. சூப்பர்